காலேஜில் படிக்கும் போதே காலேஜில் படிக்கிற பொண்ணுங்கள்ட்டெல்லாம் நைஸாக பேசி பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ரொம்ப ஒரு வேறு விதமான ஒரு லைஃப் இருக்கும், இப்படி தான் இந்த காலத்தில் இருக்கணும், இப்படி இருந்தால் நம்ம நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நம்ம நிறைய இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம போகும்போது நிறைய விஐபிஸ் வருவாங்க, வரும்போது அவங்களெல்லாம் நம்மள்ட்ட பேசி பழகிறது இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சோசியல் மேனர் முக்கியமானது. இந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தோம்னா தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க, அவங்கள்ட்டெல்லாம் நம்ம பேசும்போது இன்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு போய் அவங்கள வந்து ட்ரிங்க் பண்ண பழக்கிறது, அந்த மாதிரியான வேறு விதமான வேலையெல்லாம் இந்த பொண்ணு பண்ணிகிட்ருக்கு. இது வந்து ஒவ்வொரு இந்த ஈவெண்ட் நடத்துகிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களாம் வரணும், கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இத்தனை பேர் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இவ்வளோ உனக்கு பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு. ஸோ ஒரு விதமான ஒரு பிஸ்னஸ் இந்த பொண்ணு பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஸோ நம்ம ஏன் வந்து ஃபாரின்கெல்லாம் போகணும், நம்ம ஊரில் சாதாரணமாக கிராமத்துலேருந்து வந்து ஒரு பொண்ணு ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்த காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க பழகிற இடத்த பொறுத்து